அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடரில் உலக சாம்பியனான இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் வரலாற்று தோல்வியை சந்தித்திருப்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தோல்வியில் இருந்து மீண்டு வரவும் இங்கிலாந்துக்கு எதிரான அடுத்த தொடரில் இந்திய அணி மீண்டும் தனது ஆதிக்கத்தை செலுத்தவும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த மாற்றம் வேறு யாருமல்ல, 15 வயதையான இளம் அதிரடி ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷி தான் என்று இந்திய கிரிக்கெட்டின் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். அயர்லாந்து தொடரில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட வைபவ் இங்கிலாந்து மண்ணில் இந்தியாவின் ரகசிய ஆயுதமாக திகழ்வார் என்பது கவாஸ்கரின் கருத்தாக உள்ளது. வைபவ் சூரியவன்ஷிக்கு இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டியிலேயே வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று கவாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு அவர் சொல்லும் மிக முக்கியமான காரணம் வைபவ் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். அயர்லாந்துக்கு எதிரான போட்டிகளை பார்த்து இங்கிலாந்து பந்துவீச்சாளர்கள் மற்ற இந்திய பேட்டர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை துல்லியமாக தெரிந்து வைத்திருக்கலாம். ஆனால் வைபவ் அந்த தொடரில் விளையாடாததால் அவரை பற்றி இங்கிலாந்து அணியிடம் எந்த ஒரு தெளிவான திட்டமும் இருக்காது. IPL வீடியோக்களை தாண்டி களத்தில் அவர் ஆடும் வேகமும் எதற்கும் அஞ்சாத அவரது மனப்பான்பும் இங்கிலாந்து பந்துவீச்சாளர்களை நிலைகுலைய செய்யும் என கவாஸ்கர் நம்புகிறார். இந்திய அணியின் டாப் ஆர்டரில் அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் ஏற்கனவே நிலை பெற்றுள்ள நிலையில் வைபவை உள்ளே கொண்டு வருவது சவாலான காரியம்தான் என்பதை கவாஸ்கர் ஒப்புக்கொள்கிறார். இருப்பினும் ஒரு புதிய தொடரின் தொடக்கத்தில் இது போன்ற ஒரு இளம் வீரரை முன்னிறுத்துவது அணிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரும் என்று அவர் கருதுகிறார். களத்தில் வைபவ் விளையாடாவிட்டாலும் டக் அவுட்டில் இருந்தபடி மூத்த வீரர்களான இஷான் கிஷன் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் வைபவை ஒரு குழந்தை போல அரவணைத்து வழிநடத்துவது ஆரோக்கியமான அறிகுறி என்றும் அவர் பாராட்டியுள்ளார். தொழில்நுட்பத்தை விட மன வலிமைதான் ஒரு வீரரை உயரத்தில் வைக்கும் என்பதற்கு வைபவ் ஒரு சிறந்த உதாரணம் என்பது கவாஸ்கரின் வாதம். இதே வேளையில் கௌதம் கம்பீர் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான இந்த புதிய கூட்டணிக்கு ஓரளவிற்கு பொறுமையாக நேரம் கொடுக்க வேண்டும் என்றும் கவாஸ்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரு புதிய நிர்வாகம் அமையும் போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் வீரர்களிடம் தங்களது எதிர்பார்ப்புகளை தெளிவுபடுத்தவும் சிறிது காலம் தேவைப்படும். அயர்லாந்து தோல்வி என்பது ஏற்க முடியாத ஒன்றுதான் என்றாலும் இங்கிலாந்துக்கு எதிரான அடுத்த 5 போட்டிகளில் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் கம்பீர் ஜோடி தங்களது ஆளுமையை நிரூபிப்பார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வைபவ் சூரியவன்ஷியின் வருகை இங்கிலாந்து மண்ணில் இந்தியாவிற்கு ஒரு புதிய திருப்பு முனையாக அமையும் என ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் ஆவலுடன் காத்திருக்கிறது.